வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு தோட்ட காணொளி தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு இந்த தோட்ட காணொளி 3ஆம் கட்டமாக நான் கத்தரிக்கண்டு வெண்டிக்கண்டுகள் நடப்போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கத்தரிக்கண்டு வெண்டிக்கண்டு எங்கே வேண்டினான் வீடியோ கீழே போட்டு விடுறேன். இந்த கிழமை அங்கே போய் வேண்டிக் கொள்ளலாம். ஒரு கத்தரிக்கண்டு பார்த்தீங்கன்னா 299க்கு வேண்டி இருக்கிறேன். உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் நீங்களும் வேண்டிக் கொள்ளலாம். இப்போ இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இப்போ கண்டுகள் நடலாம் வாங்கோ. என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோக்கள் வரும், தோட்ட வீடியோக்களும் வரும். மற்றது நான் வெளியில் சென்றால் அங்கே இருக்கிற சிறிய இடங்களுக்கு சென்றால் அங்கே அந்த காணொலிகளும் வரும். மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்களேன்னு சொன்னால் தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு சேரும். இப்போ என்னுடைய தோட்டத்தை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்களா என்னோடய தோட்டத்தில் உள்ளி மரம் தான் இப்போ பெரிய வளர்ந்து நிற்கிது பாருங்கள். மற்றது வெங்காயம் பாருங்கள். வெங்காயத்துக்கெல்லாம் ஒண்டை விட்ட ஒரு நாளைக்கு நான் தண்ணி ஊற்றுறது. நேற்று தண்ணி ஊற்றிருக்கிறேன், இனி நாளை தான் தண்ணி ஊற்றலாம். இது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை மரம் நட்டிருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு சாடிக்கில் ஒரு உள்ளி மரம் நிற்கிது. இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராபெரி கண்டு. இது என்னுடைய மாதுளங்கண்டு. அங்கால பார்த்திங்களேன்டா சொன்னால் பாலக்கீரை மரம் நிற்கிது பாருங்கள். உள்ளிமையும் வெங்காயமும் தான் கூடுதலாக இந்த முறை நட்டிருக்கிறேன். இங்கால பார்த்தீங்களா இதுக்கிலையும் வெங்காயமும் கொண்டக்கடலை மரமும் தான் நிற்கிது பாருங்கள். எல்லாம் வளர்ந்துட்டுது. கொண்டக்கடலை மரம் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டுது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இதுதான் என்னுடைய கொண்டக்கடலை மரம் பாருங்கள். எத்தனை மரம் நிற்குதுன்னு நல்லா வளர்ந்து நிற்கிது பாருங்கள். இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கன்னு சொல்லி இங்கால எல்லாமே கொண்டக்கடலை மரம் தான் நிற்குது. இது பார்த்தீங்களாண்டா அவரைக்கண்டு பாருங்கள். அவரைக்கண்டு கொடி விட்டுட்டுது. கொடி மேலே போய் கொண்டிருக்கு பாருங்கள். இதான் அவரைக்கண்டு எவ்வளோ அழகாக நிற்குதுன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் பைத்தங்கண்டு. இது 4ஆந்திரம் என்னுடைய ஊர்கண்டுகள் போட்டு 4ஆந்திரம் போட்ட இடத்துல முளைச்ச கண்டு தான். இது 4 தீரம் போட்டேன்னா 4 தீரம் போட்டு எனக்கு விரையில் இது 4ஆந்திரம் போட்டதில் இந்த வந்திருக்கிற 4 பைத்தங்கண்டு தான் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கண்டுகள்லாம் நான் நடப்போகிறேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளை கத்தரிக்கண்டு வேண்டியிருக்கிறேன். 2 வெள்ளை கத்தரிக்கண்டு, 3 பேர்பிள் கத்தரிக்காய் கண்டு வேண்டியிருக்கிறேன். ஒரு வெண்டிக்கண்டு வேண்டியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பூசணி மரம் பாருங்கள். இது நான் வீட்டிலேயே போட்டேன். நான் இப்போ எந்த பெருசாக வளர்ந்திருக்கேன்னு சொல்லி இப்போ இதுகளெல்லாம் இன்றைக்கு நடப்போகிறேன். ஆல்ரெடி நான் மண் பதப்படுத்தி வச்சுருந்தபடியாக பாருங்கள். பேர்பிள் கத்தரிக்காய் கண்டை இந்த மகள்லாம் நடுறா. இவாக்கு கண்டுகள் நடுறேன்டா சரியான விருப்பம். தோட்டம் செய்கிறேன்டா பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறா பாருங்கள். இந்த பூக்கண்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூக்கண்டு விதை போட்டிருக்கிறா, முளைச்சி வந்திருக்குது. எல்லா பேர்பிள் கத்தரிக்கண்டும் பாருங்க நான் ஒரு நிலையிலேயே நட்டிருக்கிறேன். அழகாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு நீங்கள் உயிர் தண்ணி ஊற்றிட்டீங்களா சரி பாருங்கள். இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கும் பெரும் பாருங்கள் கத்தரிக்கண்டு. நான் இந்த கடையில் தான் நெடுகளும் கத்தரிக்கண்டுகள் வேண்டி நடுறேன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கு. நல்ல ஹெல்த்தியான கண்டு, நிறைய காய்கள் காய்க்கும். இது பார்த்துக்கலாம்டா வெள்ளை கத்தரிக்கண்டு. இது பாருங்க, இது கொஞ்சம் பெரிய கண்டாக இருக்குது. நல்ல அழகாக ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ பெரிய கண்டு. இது இந்த மண்ணுகள் எல்லாம் நான் இப்போ 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மேலேயே மண்ணுகள் போட்டு பதப்படுத்தி வச்சுருந்தேன். நான் மரக்கறி கழிவுகள் எல்லாம் போட்டு அதை பாருங்க சரி நட்டாச்சுது. இனி மீதி இருக்கிற கண்டுகள் எல்லாத்தையும் நட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா வெண்டிக்கண்டை என் மகன் தான் நடணுமென்று சொல்லி நின்று பிடிவாதமாக தானே நடுறார் பாருங்க கண்டு.
பாருங்க இப்படி அழகாக கண்டு வச்சு மண் போடுறாருண்டு. சின்ன ஆக்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே எல்லாம் செய்வினா, தண்ணிகள் எல்லாம் ஊற்றிவினா. அடுத்த இப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால் அடுத்த வெள்ளை கத்திரிக்காண்டையும் நடுறேன் பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுப்பி கச்சான் போட்டேன் நான் முளைக்கையில். இப்போ இதுக்குள்ள தான் நான் பூசணிக்கண்டு நடப்போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானே விதை போட்டு எடுத்த கண்டுகள்லாம் நடப்போகிறேன். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கண்டுமே மகளும் மகனும் தான் நடினன். பாப்பம் இந்த முறை எல்லா கண்டும் இப்படி வருகுதுன்னு சொல்லி இதுக்குள்ள பூசணிக்கண்டு நடுறேன். ஆனாலும் பார்ப்போம் இப்படி வருகுதுன்னு எனக்கு தெரியலை, பார்க்கலாம். பார்த்தீங்களா 3 கண்டு நட்டு வச்சுருக்கேன்னு பார்ப்போம் என்ன மாதிரி வெறியினமென்று சொல்லி. இந்த குழியில் வந்து என்ன பூசணிக்காண்டு எனக்கு தெரியாது, ஆனால் விதை இருந்து போட்டேன் நான் வந்திருந்தது. இப்போ 3 கண்டு இதுக்குள்ள நட்டு இருக்கிறேன், பார்ப்போம் இப்படி வருகுதுண்டு. பார்த்தீங்களா நான் நட்ட கண்டுகள் எல்லாத்துக்குமே தண்ணியில் ஊற்றிட்டேன் பாருங்கள் எப்படி நிற்கணுமென்ற கண்டுகள் எல்லாம். நீங்கள் மண்ணை கொஞ்சம் பதப்படுத்தி வச்சிங்களான்னு சொன்னால் கண்டுகள் குயிக்காக வளரும். பாருங்கள் உடனே மண் போட்டு உடனே கண்டு நடக்கூடாது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொப்பின் பேக் கட்டி விட்டுருக்குறேன். ஏன்னு சொன்னால் பூனைகள் ரங்கி இந்த அளவுக்குள்ள வந்துட்டு மேலால் குதிச்சு அதுக்காகத்தான் சொப்பின் பேக் கட்டினா பூனை வராது, அந்த காற்றுக்கு ஆட இதுக்குள்ள பூனைகள் வராதுன்றதுக்காண்டி அப்படி கட்டி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இதுதான் என்னுடைய இப்போ 3ஆம் கட்டமாக என்னுடைய தோட்டத்துக்குள்ளே செய்த வேலைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு நான் எங்கே கண்டுகள் வேண்டினான்னு சொல்லி வீடியோ கிளிப் வந்து உங்களுக்கு கட் பண்ணி விடுறேன், அதையும் பாருங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் கண்டுகள் வேண்டலாம்னு சொல்லி. இதுதான் அங்கே தான் நான் போய் கண்டுகள் வேண்டி கொண்டு வந்து நட்டேன். நான் சவுத் கரோவில் இருக்கிற ஒரு கடையில் தான். சவுத் கரோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டாகவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த கடை. அங்கே போனீங்கன்னு சொன்னால் நல்ல கண்டுகள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கத்தரிக்கண்டு வந்து 299 அண்டும், ஒரு தக்காளி கண்டு வந்து 149 அண்டும், மற்றது பார்த்திங்கன்னா வெண்டிக்கண்டு வந்து 199 இருக்குது, பாவக்கண்டு வந்து 199. பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகாக்கண்டு 249 இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் பாவக்கண்டு வெண்டிக்கண்டு எல்லா வகை கண்டுகளும் அங்கே நிற்கிது. மரக்கரை கண்டுகள் ஊர் பைத்தங்காய் கண்டு நிற்கிது. உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோழன் கண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 199 தான் சோழன் கண்டெல்லாம். மற்றது இந்த பூசணி கண்டுகள் எல்லாமே 199 இருக்குது. நீங்கள் அங்கே போய் வேண்டிக் கொள்ளலாம். வந்து செவ்வந்தி வந்து ஒரு செவ்வந்தி கண்டு வந்து 149 இருக்குது. அங்கே செவ்வந்தி கண்டு உண்டு, நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறந்துடாதீங்க. அங்கே வந்து கொஞ்சம் கண்டுகள்லாம் இருந்தது. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் குயிக்காக போய் கண்டுகள் வேண்டிக் கொள்ளுங்க, முடிஞ்சு விட்டுரும் கண்டுகள் எல்லாம். பாருங்கள் பாவக்கண்டு இப்படி அழகாக நிற்கிதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் பாருங்கள் ஊர் பைத்தங்கன்னு நிறைய வந்தது, எல்லாமே முடிஞ்சுது. ஊர் பாவக்கண்டு தான் அதில் நிற்கிது, மற்ற ஊர் வெண்டிக்கண்டு நிற்கிது. உங்களுக்கு தேவையான நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. கத்தரிக்கண்டு வந்து எல்லா வித கத்தரிக்கண்டு நிற்கிது. குண்டு கத்தரிக்காய், வரி கத்தரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், எல்லா வகை கத்திரிக்காய்